நாளை டோர்னமெண்ட் மீட்டிங் கொள்வதால் கிரிக்கெட் கிரவுண்டிற்கு நாளை தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணே வந்துட்டியாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் எங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கானே. வந்துருவானுங்களா? வந்துருவானுங்க. ஃபர்ஸ்ட் என் நேம் போட்டு இருக்கிறேன். சசி 1001. டேய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எங்கடா எவனையுமே காணோம்? அண்ணே அங்க பாரு ஆல்ரவுண்டர் அரவிந்த் போறான். டேய் தம்பி டேய் டோர்னமெண்ட் மீட்டிங் நடந்திருக்கு, நீ பட கண்டுக்காம போயிட்டு இருக்க? எனக்கும் வரணும் தானே ஆசை. அம்மா தானே நீயே வெட்டியா கிரிக்கெட் விளையாட போற, இல்ல காசு வேற தரணுமான்னு கேக்குறாங்க. டேய் பெரியவங்க கிரிக்கெட் பத்தி என்னடா தெரியும்? இதுக்குதான் அந்த பொறுக்கி பசங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்றாங்கண்ணா. முக்கியமா இந்த அண்ணன் கூட சேரவே கூடாது சொல்றாங்க. நான் என்னடா பண்ண? நீயும் அந்த பக்கத்து வீட்டு காக்காவும் அன்னைக்கு கோயில்ல. வேணாம் நீ காசே தரணும், நீ போடா. செந்தில வர மாட்டேன்டா. எப்பரா டோர்னமெண்ட் நடத்துறது? யார் அது நடந்து ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்கான்? அண்ணே அது நம்ம கேப்டன். ராய பஸ்ட் கூப்பிடுறா. கேப்டன் வாங்க. என்ன கேப்டன் கிரிக்கெட் ஹெல்மெட்டோட வருவீங்கன்னு பார்த்தா இந்த ஹெல்மெட்டோட சுத்துறீங்க? வண்டி பஞ்சராஜன் பார்த்ததுக்கு முன்னாடி காசு இல்லைன்ட்டா, சரிதான் ஹெல்மெட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். டேய் அதெல்லாம் இருக்கும்டா, டோர்னமெண்ட் காசுங்கடா. டேய் நான் வேலைக்கு போனேன், முன்னாடி வீட்டுல எனக்கு சோறு போடுறதே பெருசு. இல்ல தோற முறையில் காசு கட்டுன்னு வச்சுக்க, சோத்து கஷ்ட வச்சு கொண்டு வா. ஆனா சொல்லு கேப்டனுக்கு போய் இருக்க, ஏன்னா ஒரு 100 ரன் வந்து அடிச்சு தரேன். அதோ பர்மிஷன் கொடுத்தாதான் வருவேன். நீ ஒரு மயிறு புடுங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஓ ஓகே. நானே ஆசையா டோர்னமெண்ட் நடத்தணும்னு வந்தேன். ஏதோ டீமாடா, கடைசி நீ தான் காசு போட்டு டோர்னமெண்ட் நடத்தணும் போலடா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? அட போனேன். ஏதோ டோர்னமெண்ட்டுக்கு எல்லாம் நடத்துறீங்க, ஜூஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்கிட்ட போய் காசு கேட்குற. சரி அதை விடு, டோர்னமெண்ட்டு காசு 1000 ரூபா இருக்குல்ல, சிக்கரி சாப்பிட போலாமா? டோர்னமெண்ட்